பேர் நிஷாந்தன், யாழ் மாவட்ட துடுப்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர். இலங்கையினுடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாள். குறிப்பாக தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. என்று சொன்னால் தமிழ் பிரதேசத்திலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைவதற்குரிய அடிக்கல் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களால் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்குரிய வேலைகள் வழியாக ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த மைதானம் எங்களுக்கு கிடைப்பதற்கு பல வழிகளிலும் உதவி செய்த அனைவரையும் இந்த வழியிலே நன்றியுடன் நாங்கள் யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் சார்பில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் ஷமி செல்வா மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலர்கள், குறிப்பாக வேலணை பிரதேச செயலர் இந்த மைதானம் எங்களுக்கு கிடைப்பதற்கு பல்வேறு வழிகளிலும் உதவி செய்து இவற்றை எங்களுக்கு கையெழுத்தியமைக்காக அவருக்கும் விசேஷமாக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் இந்த மைதானத்திலே இந்த வேலைகள் விரைவாகவும் பூர்வாங்கமாகவும் நடந்து முடிந்து வெகு விரைவிலே இந்த மைதானம் ஒரு சர்வதேச ஆட்டத்தை கண்டுகளிக்கிறதுக்கு ஏற்ற வகையிலே அமைக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய ஆவலை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வேளையிலே இந்த மைதானத்தை திறம்பட அமைப்பதற்கு சகல தரப்பினரும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கி இது நல்ல விதமாக அமைய பெற்று, குறிப்பாக தமிழ் வீரர்கள் வீராங்கனைகள் தேசிய மட்டத்திலே செல்வதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் சார்பில் இந்த மைதானம் அமையப்பெற, இந்த நிகழ்வு நடைபெற ஒத்தாசை வழங்கிய அனைவருக்கும், விசேஷமாக எங்களுடைய இளைஞனுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் திரு ஷமி செல்வா அவருடன் இந்த அனைத்து இலங்கை கிரிக்கெட் சபை நிர்வாக உறுப்பினர்களுக்கும், யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து அரசு உத்தியோகத்தர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்த அனைவருக்கும் யாழ் மாவட்ட துடுப்பாட்டு சங்கத்தினுடைய சார்பில் ஜனாதிபதி வந்து எங்களுக்கு வடக்கு கிழக்கு நிறைய நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு எதிரியும் பாஸ்போர்ட் திறந்திருக்கிறார், மயிலிட்டி திறந்திருக்கிறார், அப்படி நிறைய விஷயம் செய்திருக்கிறார். அவர் இன்னும் தமிழருக்கு நிறைய விஷயம் செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்புறோம், அவரை நம்புறோம். நாங்கள் எங்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு நம்புறோம். வேறு மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எந்த ஜனாதிபதியின் காலத்தை விட இவற்றை ஜனாதிபதி எங்களோட அனுராத்தோழர் இருக்கிற காலத்தில் வந்து தமிழருக்குரிய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதே வளர்ச்சியில் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய செய்வார். நடீஸ்வரா காலி நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வரப்பிரசாதம் அதை நாங்கள் வேறு கொழும்பு அங்கே போயிட்டு அந்த பிள்ளைகள் பண்டார் நாயக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து பார்க்குறாங்க. இப்படி இந்த ஜெஃப்னாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் வைஸ் ஏர்போர்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பிள்ளைகளோட ஆளுமையை வளர்க்குறதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அதுபடியாக இந்த இடத்துல யாழ் மண்ணில் யாழ்ப்பாணத்தில் இந்த ஸ்டேடியம் எங்களுக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இணைக்கப்படுறது மிகவும் வரப்பிரசாதம், மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நன்றி கூடவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போனா வந்து ஒரு கிரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையான்னு சொல்லி இன்றைய ப்ரோக்ராம் வந்து சொன்னது வந்து ஜனாதிபதியாக வந்து இந்த கிரவுண்ட் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. நல்ல சந்தோஷம் என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் எப்படி ஒரு கிரவுண்ட் வாடுறது வந்து எல்லாருக்கும் என்ன கிரிக்கெட் விளாட்றாங்களே தவிர கிரிக்கெட் பார்க்குறாங்களும் சந்தோஷமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு 3 hours சொல்லதுபடி 3 இயர்ஸுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்கும்னு சொல்லி இப்போ கிரிக்கெட் பார்க்குறாங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதோட வேறு எங்களுக்கு அதோட சந்தோஷம் என்னென்னா, நாங்கள்லாம் செலெக்ஷனுக்கு போய்க்க சரி, நாங்கள் 19 ப்ரொவின்ஷியல் சரி, டிஸ்ட்ரிக்ட் போய் அங்கே நாங்கள் கொழும்புல சரி, கண்டி அப்புறம் விளையாடுகளை வந்து கிரிக்கெட் விளையாடவே சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன சொன்னால் போல் பண்ண எல்லாம் ஈஸியாக இருக்கும், பேட் பண்ண வந்து சரியாக கஷ்டப்பட்டுருந்தாங்க. நான் இப்போ விட அவங்களுக்கு சொல்கிறது வந்து நாங்கள் 5 பேர்கிட்ட நாங்கள் போய் அங்கே நாங்கள் அந்த நேஷனல் போல்லையோ சரி 19 எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறோம். கிளப்பில் ஃபஸ்ட் கிளாஸில் விளையாடுறோம். ஆனால் இன்னும் எங்களால் ஒரு நல்ல ப்ராப்பர் பேட்ஸ்மேன்
வந்து நாங்கள் என்னமோ ப்ரொடியூஸ் பண்ணல நேஷனல் டீமுக்கு எஃப்னாலேருந்து நல்லா பேட் பண்ணுறபடியாக இப்போ எங்களுக்கெல்லாம் எஃப்னா நல்லா பேட் பண்ண ஏழுமண்டாலும் எங்களை போய்ட்டு குடும்ப ரன் அடிக்கல டர்ஃப் பிரச்சனை. போலிங் வந்து அப்படி இல்லை, லெந்தை கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து போட்டால் சரி, டர்ஃபில் போட இல்லை. இப்போ நாங்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு பேட்ஸ்மேனை வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு சொல்லி அப்போ நாங்கள் வந்து நான் நல்ல சூழலாக இருக்கேன். இப்படி ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் வந்து 3 இயர்ஸுக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நல்ல விக்கெட் பேட்ஸ்மேனாக வந்து நாங்கள் வந்து நேஷனல் டீமுக்கு அனுப்பலாம், இல்லாட்டி 19 மூலமாக நாங்கள் எங்கள் பொடியில் நாங்கள் மெயின் பண்ணலாம்னு சொல்லி அதோட வந்து இப்படியான கிரவுண்ட் வந்து இருக்கிறபடியே நான் நல்லா நம்புகிறேன். இனியாச்சும் எங்களோட பேரண்ட்ஸுக்கோ சரி எங்கள் தமிழர்கள் கொஞ்சம் விளங்கும் கிரிக்கெட்ன்றது ஃபெஷன்னு சொல்லி இப்போ அதோடு நாங்கள் போயிட்டு நாங்கள் எவ்வளோ பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம். ஷார்ட் பீரியட் இருந்தாலும் எவ்வளோது நாங்கள் ஒரு நல்ல நேம் இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் விளாட்றதால எவ்வளோதுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் நினைக்கிறேன் தெரியுமென்னு சொல்லி நாங்கள்லாம் விளாட வலிக்கிறவங்க எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணபடியா அதோட நான் கொழும்புல இப்போ கூட பார்க்க நாங்கள் போயிட்டு 3 வயசு 4 வயசு பிள்ளைகள்லாம் வந்து கிரிக்கெட் விளாடுகள் எங்களுக்கு ஆசையாக இருக்கும். நாங்கள் அந்த காலத்தில் எப்படி டேபிளில் கிரிக்கெட் விளாடுன்னு சொல்லி நாங்கள் விளாடுவோம் விளாடுறேன்னு சொல்லி எஃப்னா படி கிரிக்கெட் விளாட்றாங்க போய் நான் போயிட்டு நேற்று கூட எங்களோட வீட்டை போய் கூட நேற்று கூட பார்த்தேன் நம்ம வந்து ரோட்டில் விளாடிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தா ரோட்டில் கிரிக்கெட் விளாடிக்கொண்டே இருப்பாங்க. அதை தவிர கொழும்புல விளாட்றவங்க வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாடுவாங்க. ஏன்னு சொன்னால் டேபிளில் விளையாடுறது, அவன் அம்மா அப்பா கூடிய டேபிள் விளாட வைக்கிறது, அவன் சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது. எங்களோட அம்மா அப்பாவுக்கு செய்கிற வந்து படிக்க மட்டும்தான். எங்கள் அம்மாவுக்கு படித்து முதலாம் அப்படி வந்தால் ஃபுல்லாக சந்தோஷம். ஆனால் அங்கே வந்து படிப்பு அவன் அவரேஜாக படித்தாலும் அவருக்கு சந்தோஷம். கிரிக்கெட்டில் நல்லா வந்து அவருக்கு தெரியும் கிரிக்கெட்டில் வந்து எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி கொழும்புல அதே ஃபியூச்சர் இங்கே கிரவுண்ட் வந்தால் அதே ஃபியூச்சர் எங்களோட பொடியலுக்கும் நான் நடக்கும்னு நம்புகிறேன். அது வந்து எங்கள் ஆட்கள் வந்து எங்களோட பேரண்ட்ஸும் சரி இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எங்கள் 5 பேருக்கு அப்படி இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி மெட்டாக்களும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிக்கொள்ளணும்னு வேண்டிக்கொள்வேன் எல்லாரையும். அப்படி வேண்டிக்கொண்டு தான் இந்த கிரௌண்டை நாங்கள் இந்த கிரௌண்டை கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு சொல்கிறது ஒரு நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ விளாட்ற கிரிக்கெட் பொடியல் வந்து நல்லா ஆடிக்கணும்னு இருக்கிறாங்க. அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க நல்லா செஞ்சு கொண்டு வராங்க. அதோட நல்ல பிளேஸ் நாங்கள் இனங்கண்டு இருக்கிறோம். அவங்க நல்லா வருவாங்க. அதோட இப்படி கிரௌண்ட் வந்தால் தான் எங்களுக்கும் நாங்களும் வந்து பொடியில் வந்து பார்த்து ஒரு கோச்சிங் பண்ணி இல்லாட்டி நாங்கள் வெளியே நல்ல கோச்சஸ் எடுத்து வந்தோம். சரி எங்களோட கோச்சஸு கூட எங்களுக்கு நிறைய நாங்கள் நுழைஞ்ச கொடுக்கல டேஃபில் எப்படி விளாட்றோன்னு சொல்லி எங்களோட கோச்சஸ்க்கெல்லாம் தெரியும் எப்படி மெட்டிங் விளாடணும்னு சொல்லி நான் பார்த்துல சில கோச்சஸாக என்ன வந்து எப்படி மெட்டிங் எப்படி டேஃபில் அவையில் வந்து அவைண்ட பிளே ஒன்றும் இல்லை. பிள்ளையெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிரௌண்ட் இப்படி ஒன்று இல்லை. இப்போ கிரௌண்ட் இப்படி வந்து சொன்னால் கோச்சிங் மூலமாக நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதோ சரி வருமானம் பாடுறதோ சரி அதோட வந்து நிறைய கோச்சஸ் வந்து படித்து கொள்ளியும் அப்படியாவே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோச்சஸாக கொண்டு வரதுன்னு சொல்லி அப்படி வந்தால் எல்லோரும் கல்ஃபுல் நடக்குமென்னு நம்புகிறேன். அதோட மண்டதி வந்து சொல்கிற வந்து எல்லாருக்கும் ஈஸியான இடம் வந்து போகணும் வேண்டாம். பின்னரங்களை பார்த்தா எல்லாருமே பேரண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி நிற்கிறது வந்து பண்ணையில் தான். பண்ணையிலேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதில் இருக்கிறது. இப்போ நம்புறேன் வந்து எல்லாருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு இந்த குணம் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். அதோட வந்து யாழ்ப்பாண தாக்களுக்கும் வந்து கிரிக்கெட்டில் ஒரு நம்பிக்கை வரும். இப்படி கிரிக்கெட் எல்லாம் கொண்டு பார்க்கணும். நான் மன்னா டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரோஸ்கோட்டில் இருக்கேன். எங்களோட வடமாகாணத்தில் கிரவுண்ட் இதுக்கு முன்னுக்கு இல்லை. எங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இங்கே டர்ஃப் எல்லாம் ஒன்றும் இல்லாதனால நாங்கள் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும் டர்ஃபில் விளையாடணும்னு சொன்னால் நாங்கள் எங்களோட டிஸ்ட்ரிக்டை விட்டும் எங்களோட மாகாணத்தை விட்டும் வெளியே போய் தான் விளையாண்டு கொண்டிருக்கோம். அம்புள்ள அங்கால கொழும்பு அப்படி போய் தான் விளையாண்டு கொண்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் எங்களோட இடத்துலையே வரப்போகுதுன்றதுல இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட ஊருக்குள்ளேயே இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் நம்மளோட பிள்ளைகளை விடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வெளியே போய் விளையாடுற கஷ்டமான ஆட்கள் இங்கே பேசிட்டு இங்கே பழகிட்டு வெளியே போய் விளையாடிக்கலாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் யாழ்ப்பாணத்து இளைஞர்களுக்கு வந்து இதில் வந்து வாய்ப்பு கிடைக்குமென்று நீங்கள் நம்புறீங்களானே? அனுரோகுமார திசாநாயக்க எங்களோட கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டினதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் இவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு நிறைய செலவாகும். ஆனால் அதெல்லாம் இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க இது செஞ்சுருக்காங்க. அவங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆகும். இந்த விளையாட்டில் வந்து நீங்கள் ஒரு மகளிராக வந்து ஏன் இந்த மகளிருக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க தான். நான் ஸ்டார்டில் விளையாடத்துல வந்து வீட்டையும் பொம்பளை பிள்ளை தானே எல்லாரும் விட்டையும் விட மாட்டாங்க. அதே பிரச்சனை எங்களோட விட்டையும் வந்தது. அப்புறம் பிரேமண்ணான்னு சொல்லி எங்களோட ஸ்கூல் கோச்சராக தான் அவர் கதைச்சி வீட்டை கதைச்சி வெளியெடுக்கிறார். அதே மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க வெளியே. அவங்கள நம்பி பேரண்ட்ஸ் விட்டாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது ரொம்ப முக்கியம். அவங்க விட்டாங்கன்னா கேர்ள்ஸில் நிறைய பேர் சாதிக்கலாம். டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியே கொண்டு வரணும். டேலண்ட்னு சொல்லி
விளையாட்டின் மூலம் புரட்சி ஏற்படுத்தலாம் நினைக்கிறீங்க? முக்கியமாக இருக்கும். அதுக்கு இந்த டர்ஃப் மைதானம் மிகவும் உறுதி தரும் என்று நான் நம்புகிறேன். இங்கே எல்லாம் வெளியே நம்ம வெளியே மேட்ச் கிளப் மேட்ச் எடுத்தாலே எல்லாம் டேப்பில் தான் நடக்கும். இங்கே நாங்கள் மெட்டிங்கில் விளையாண்டுட்டு அங்கே டேப்பில் விளையாட அது ஒரு புதுசு. இங்கே போடுற போல மாதிரி அங்கே Swings எல்லாம் எப்படி என்று தெரியாது. மாறி அந்த டேப்பில் பதிஞ்சு வரும் ஏந்து வரும் அப்படிங்கிற நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி விளையாடணும்னா நம்ம டேப்பில் தான் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, ஓகே தான். நன்றி. ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பேட்டிங் தான் நாங்கள் விளையாண்டாங்க. இப்படி விரைவில் வந்து எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து மேலே வர மேலே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்வாங்க. ஏன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் இதுகளே இல்லை. வேற ஒரு ரோட்லேயே இப்போ அடிச்சு போயிட்டு கேட்டோம். சரி, சப்ஜெக்ட் எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் விளையாடணும். அது வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. படிக்க சொல்லி நாங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது கேட்டு படிக்கணும். இல்லாட்டி வேலை செய்வோம், இல்லாட்டி ஸ்போர்ட்ஸுக்கு போவேன். வேலை மீன்ஸ்னா படித்து முடிச்சா அப்புறம் நான் சொல்கிறேன். இங்கே வந்து வெளிலன்னு சொன்னால் இப்போ சரி எங்களோட ஏஜ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணி அங்கே மேலே படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் வந்து எங்களோடய முடியக்கூடாது. எங்களை தாண்டி இன்னொரு நிறைய 10 பிளேஸ் வந்து மேலே வரணும். நாங்கள் ஸ்ரீலங்கா விளையாண்ட மாதிரி சின்ன விளையாண்ட நிறைய விளையாண்டு எல்லாரும் விளையாடும். யாருக்கா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி தமிழர் வந்து டெவலப் ஆகிறாங்க. முடிஞ்சிருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கி இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு வந்து நிறைய அரசாங்கத்தை நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த காலத்து இப்படியான விஷயம் நல்ல விஷயம் கிடைக்கல. இதை நாங்கள் பயன்படுத்தி எங்களோட ஃபியூச்சரை மேலே வர்றது நல்ல விஷயம். நன்றி. நன்றி.